என் பேர் டாக்டர் கு மணிசுந்தர். இயற்கை மருத்துவம், நேச்சுரோபதி முடிச்சிருக்கேன். நம்ம இப்போ தான் கிளினிக் ஆரம்பிச்சிருக்கேன் கும்பகோணத்தில். ஒரு 5 மாதங்கள் ஆகுது. ஸோ இந்த நேச்சுரோபதியை பற்றின விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதுலேயும் நம்ம எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணலாங்கிற ஒரு முயற்சி தான் இது. ஓகேங்களா? ஏன்னா முதுகு தண்டுவட பிரச்சனைங்கிறது நாம் அன்றாட பார்க்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனைகளாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட ஆரம்பம் எப்படி, எங்கேருந்து அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக அந்த பிரச்சனைகள், முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதை பற்றின இப்போ நம்ம ஆழமாக பார்ப்போம். முதுகு தண்டுவடம் அப்படின்னா என்ன? சிம்பிளாக ஒரே ஒரு ஜென்ரல் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். முதுகு தண்டுவடம்னா என்ன, அது எதுக்கு நம்ம உடம்புல அது எதுக்கு யூஸ் ஆகுது? நிமிர்றதுக்கு, குனியறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு. ஸோ நம்மளுடைய மோட்டார் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம நடக்கிறது, ஓடுறது, வெயிட் தூக்குறது, சமைக்கிறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி அது எல்லாமே மோட்டார் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டார் ஃபங்க்ஷனை செயல்படுத்தக்கூடிய முதல் ஆர்கன்னு பார்த்தா அது முதுகு தண்டுவடம் தான். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே மூளை தான் ரொம்ப பிரதானமான ஆர்கன் நினச்சிட்ருக்கோம், உறுப்புன்னு நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. அதை விட முதுகு தண்டுவடம் தான் அனைத்திலும் மிக்க உயர்ந்த ஒரு ஆர்கன். அதுதான் நம்ம உடம்பு அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஸோ மூளையிலிருந்து ஒரு சிக்னல் தான். இப்போ நான் என் கண்ணால் நான் இப்போ பார்க்குறேன், இப்போ அங்கே ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என் கண்ணால் நான் பார்க்குறேன்னா, ஸோ இந்த சிக்னல் மட்டும்தான் பிரெயினுக்கு போகும். ஆக்ஷன் எல்லாமே முதுகு தண்டுவடத்துலேருந்து தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின இப்போ நம்ம ரொம்ப ஆழமாக A to Z நம்ம அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது 2வது மூளைன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஆரம்பம்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த முதுகு தண்டுவடம்ங்கிறது 2 விஷயத்தை பிணைத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று முதுகு தண்டுவட எலும்பு. நம்ம முதுகில் கை வச்சு பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன முட்டு மாதிரி வந்திருக்கும். ஆமாம், அந்த முதுகு தண்டுவட எலும்புகள் மொத்தம் அது 33 இருக்குது. ஸோ அந்த 33 எலும்புகள் இது ஒரு செக்டார். இது இல்லாமல் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் முதுகு தண்டுவட நரம்பு மண்டலம் உருவாகக்கூடிய இடம். அது எங்கே இருக்குன்னா, முதுகு தண்டுவட எலும்புகளுக்கு இடையில ஒரு நூல் இழைவு, ஒரு சின்ன ஒரு நூல் இழைவில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒயரை கட் பண்ணால் உள்ள சின்ன 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 பண்டிலாக இருக்கும் பார்த்தீங்களா, காப்பர் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய தலையிலிருந்து முதுகு தண்டு அடிப்பகுதி, இடுப்பு பகுதி எண்டு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு நூல் இலையில் ஒரு குழாய் இருக்கும். ஸோ இந்த குழாய் எதுக்காக இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மூளையையும் முதுகு தண்டுவடத்தையும் இணைக்கக்கூடிய இந்த பார்ட்டு தான் அந்த ஒரு குழாய். ஓகேங்களா? முதுகு எலும்பு இருக்குது. முதுகு எலும்பு மட்டும் இருந்தால் மூளையையும் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தையும் இணைச்சிடாது. ஸோ அந்த மூளையும் முதுகு தண்டுவடத்தையும் இணைக்கக்கூடிய பகுதி இதுதான் எடுத்துக்குது மெயினாக. ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமான நரம்பு மண்டலம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, மூளையில் ஒரு திரவம் உருவாகிறது நம்ம உடம்புல. ஸோ அது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? CSFன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய மூளை கரெக்டாக இந்த சென்டர் மையப்பகுதியில் உருவாகும். அது மெல்ல அந்த நூலளவு இருக்கக்கூடிய அந்த கேப், அந்த ஸ்பைனல் கார்டில் தலையிலிருந்து முதுகு தண்டுவடம் வரைக்கும் நகர்ந்து போயிட்டு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? அதில் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்ஸ்லேயே இருக்கும். இப்போ எப்படி நமக்கு ரத்த ஓட்டம் போகுதோ அதே மாதிரி அந்த ஃப்ளூயிட் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த முதுகு தண்டுவடம் அந்த ஸ்பைனல் கார்டில் நகர்ந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஏங்கிற கொஷின் உங்களுக்கு வந்திருக்கும், இது ஏன் நம்ம உடம்புல உருவாகுங்கிறது. ஸோ இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடோட வேலை என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 33 எலும்புகள் இருக்குங்கிறத பார்த்தோம். இந்த 33 எலும்புகளிலிருந்து 2 பக்கவாட்டில், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு, இது 2 சைடுலையுமே 31 ஜோடி நரம்புகள் வெளிவருகிறது. ஓகேங்களா? ஸோ கழுத்து எடுத்துக்கோங்க, முதுகு பகுதி, இடுப்பு பகுதி, இது எல்லா பகுதியிலையும் 31 ஜோடி நரம்புகள் வெளிவருகிறது. ஸோ கழுத்திலிருந்து வெளிவரது கைகளுக்கு அதோடைய சப்ளை கொடுக்கறது. கழுத்திலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் கைகளை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா?
முதுகு மைய பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் வயிறு இதை சார்ந்த பகுதியை அது கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி இடுப்பிலிருந்து வரக்கூடிய இந்த பகுதியை அந்த நரம்புகள் கால்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? இதே மாதிரி அதை ஒரு 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை எப்படி பிரிக்கலாங்கன்னா செர்விக்கல்ங்கிறது கழுத்து. ஓகேங்களா? செர்விக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரம், காக்சிஜியஸ்னு 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? செர்விக்கல்னால் கழுத்துலேருந்து வரக்கூடிய நரம்புகள், தொராசிக்ங்கிறது முதுகு, லம்பாருங்கிறது இடுப்பு, சாக்கரல் அந்த காக்சிஜன்கிறது அடி முதுகு, அடி தண்டோட எண்டு பகுதி. ஓகேங்களா? இந்த மாதிரி 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த நரம்புகள் இயங்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும்ல. ஸோ இந்த சக்தியை தான் அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அந்த மூளையிலேருந்து உருவாகக்கூடிய அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் கொடுக்கிறது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மக்கிட்ட 31 ஜோடி நரம்புகள் இருக்கிறது. அது மூலியமாக தான் நம்ம ஓடுறோம், உடையாடுறோம், நடக்கிறோம், எல்லா வேலைகளும் அது மூலியமாக தான் நம்ம பண்ணுறோம். அதாவது உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த 31 ஜோடி நரம்புகள் தான் வந்து பராமரிக்கிறது. ஸோ இந்த நரம்புகள் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உணவு இல்லைனா அதற்கு ஒரு சக்தி தேவை. ஓகேங்களா? அந்த சக்தியை தான் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் கொடுக்கிறது. அந்த திரவம் தலையிலிருந்து முதுகு தண்டுவடத்தில் ஓடக்கூடிய அந்த திரவம் எதற்காகவென்றால் இந்த நரம்புகளுக்கு போஷாக்கு கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? ரொம்ப நம்ம உடம்புலேயே ரொம்ப நரிஷிங், ரொம்ப சத்தான ஒரு ஃப்ளூயிட்னா அதுதான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நரம்பு மண்டலம் எது மூலியமாக பலம் கிடைக்கிது என்றால் அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் மூலியமாக தான். ஜவ் விலகிருக்கு, முதுகு எலும்பு வளைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். சில பேர் எனக்கு கடுக்கிற மாதிரி கீழே காலுக்கு வலி பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க, சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த அடி முதுகு வலி இருக்குது, எப்போதுமே எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அனைத்துமே நம்ம வந்து 2 விதத்தில் பார்க்கணும். ஒன்று, அதிகப்படியான உழைப்பு. ஓகேங்களா? அதாவது ப்ராப்பரான போஸ்டர் நம்ம மெயின்டைன் பண்ணாதது. ஸோ இப்போ இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்கோம், எத்தனை பேர் நல்லா நிமிர்ந்து உட்காந்துருக்கீங்க? புரியுதுங்களா இல்லையா? ஸோ இந்த இம்ப்ராப்பர் போஸ்டர் தான் இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு மிக அடிப்படை காரணம். ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பாங்க. வண்டி எதுக்காக ஹேண்ட்பார் கொடுத்துருக்காங்க, நேராக நிமிர்ந்து உட்காந்து ஓட்டணும். அதில் வந்து சாஞ்சிக்கிட்டு போவாங்க, ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு போவாங்க, சில பேர் வந்து இப்படி நகர்ந்து உட்காந்து போவாங்க. அது சில பேர் வந்து அதை வந்து ஒரு இதுவாக ட்ரெண்டாக எடுத்து பண்ணுறாங்க, இப்படி ஓரமாக உட்காந்து போகிறது அந்த மாதிரி. ஸோ முதுகு தண்டுவடம்ங்கிறது நம்ம நேராக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இறைவன் நம்ம கொடுத்துருக்கோம். இதை விட இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நமக்கு மட்டும்தான் முதுகு தண்டுவடம் நேராக இருக்கிறது. ஹரிசாண்டர் சார் கூட இப்போ சொல்லியிருப்பாங்க, வெர்டிக்கல் வான் நோக்கி நிற்கக்கூடிய ஒரே முதுகு தண்டுவடம் மனிதருக்கு மட்டும்தான். ஓகேங்களா? பாக்கி எல்லா விலங்குகளுக்கும் முதுகு தண்டுவடம்ங்கிறது தரை நோக்கி தான், ஹரிசாண்டலாக தான் இருக்கும். ஆமாம், மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த முதுகு தண்டுவடம் நேராக இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ நம்ம அதை யோசிக்கணும், ஏன் நமக்கு மட்டும் நேராக இருக்குது? ஓகேங்களா? திருமூலர் சொல்லியிருக்காரு திருவாசகத்தில், வான் நோக்கி நின்ற மறைப்பொருள். அதாவது நம்ம முதுகு தண்டுவடத்தை அவர் சொல்லியிருக்காரு, வான் நோக்கி நிற்கும் அது மறைப்பொருள், அதை பற்றின விஷயங்கள் தெளிவாக நமக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரியறதில்லை அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாட்டு அது. அதில் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னா, நம்ம பார்த்தோம் முதுகு தண்டுவடத்தில் 33 எலும்புகள் பார்த்தோம். அந்த 33 எலும்புகளுக்கு இடையில சின்ன ஒரு இடைப்பட்ட கேப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதாவது ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் ஒரு சின்ன ஒரு ஜெல் மாதிரி ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொழப்பு தன்மையோடு இருக்கும். அது என்ன பண்ணுறேன், இப்போ நான் வேகமாக குதிக்கிறேன் அப்படின்னா அந்த அதிர்வை அந்த 2 இடைப்பட்ட முதுகு தண்டுவோட ஜவ்வு அதை இழுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் குதிக்கிறேன்னா அந்த அதிர்வை 50% அது இழுத்துட்டு பாதி தான் நமக்கு கொடுக்கும் உடம்புக்கு. இந்த வேலையை அது பண்ணும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இந்த எலும்புக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஜவ் விலகிறதுனால தான் பிரச்சனைகள். சில பேருக்கு வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த ஜவ்வுகளுக்கு உள்ள சின்ன ஒரு ஜெலாட்டின், ஒரு கொழப்பு தன்மை, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா? அது வறண்டு போனாலோ சில பேருக்கு வியாதிகள் வரும். 33 எலும்புகளில் 27 ஜவ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அதை யோசிக்கணும். நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இங்கே சில பேர் வந்து நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. நம்ம இந்த ஜோதிட கலைங்கிறது நம்ம தமிழ்நாடு சார்ந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த வானசாஸ்திரம்னு சொல்லுவாங்க.
ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் மொத்தம். ஸோ அதுக்கும் நம்ம முதுகு தண்டுவட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா, நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேப் 27, அந்த டிஸ்க்குன்னு சொல்லுவோம், இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், அந்த ஜவ் வந்து 27. ஓகேங்களா? இந்த நட்சத்திரமும் 27. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு கடவுள் ஏன் முதுகு தண்டுவடத்தை நேராக கொடுத்துருக்கிறாருன்னா, வானிலிருந்து மின் கதிர்கள் நிறையா வரும். ஓகேங்களா? இப்போது ஏன் செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் வெள்ளிங்கிறது வீனஸுங்கிற அந்த செவ்வாய் கிரகம் வெளியே வரும். ஓகேங்களா? நீங்கள் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டார் கொஞ்சம் அப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது வந்து வீனஸ். அது செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் வெளில தெரியும். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய கதிர்களை நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் செவ்வாய் வெள்ளி பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறத நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் அதே மாதிரி புதன் சனி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வானசாஸ்திர விஷயங்கள் வந்து என்னென்னா, நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கதிர்களை அது வெளிக்கொண்டு வரும். அதை நம்ம உடம்பை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நமக்கு இந்த 27 ஜவ்வையும் இந்த 27 நட்சத்திரத்து கூட இணைத்திருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏன் ஜபம் பண்ணும்போதோ இல்லை மெடிடேஷன் பண்ணும்போதோ முதுகு எலும்பை நேராக வச்சுக்கணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன முக்கிய காரணம் என்னென்னா, நம்மளுடைய அந்த ரிஷிஸ் எடுத்துக்கிட்டும், முனிவர் எடுத்துக்கிட்டும், எல்லாருமே தபஸ் பண்ணி தான் தியானம் பண்ணி தான் அடுத்தடுத்த நிலையை அவங்க அடைவாங்க. ஸோ அந்த தியானம் பண்ணும்போது முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும். அவ்வாறு நேராக இருந்தால் மட்டும்தான் அந்த மின் கதிர்களை உடம்பு கிரகித்து கொள்ளும். ஓகேங்களா? ஸோ அப்போ முதுகு தண்டுவடம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்ம ஒரு பரிணாமம் நம்மளுடைய இப்போ வந்து தியான பயிற்சின்னு சொல்கிறாங்களே, இந்த தியானம்ங்கிறது ஒருத்தர் சொல்லி கொடுத்தோ இன்னொரு சொல்லி கொடுத்தோ இல்லை, அது வந்து ஒரு அனுபவம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி உட்காந்து தியானம் பண்ணுறேன். தியானம்ங்கிறது ஒன்றுமே இல்லை, உங்களுடைய மனசை நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கணும். வேறு எந்த சிதறலையும் விடக்கூடாது. உங்கள் மனசை உங்ககிட்ட வச்சுக்கிட்டா போதும். அது சில பேரால் 10 நிமிஷம் முடியும், சில பேரால் 1 மணி நேரம் முடியும், சில பேரால் 1/2 மணி நேரம் முடியும். ஸோ அது வந்து ப்ராக்டிஸுங்கிற விதத்தில் தான் அது அதிகமாகும். ஸோ அந்த தியானத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய முதுகு தண்டுவடம் பகுதி அந்த மின் கதிர்கள், அந்த 27 நட்சத்திரத்திலேருந்து வரக்கூடிய மின் கதிர்களை கிரகித்து கொள்ளும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் தியானம் பண்ணுறீங்க? சூப்பர். ஸோ இந்த தியானம் பண்ணுறதன் மூலம் நான் சொன்ன விஷயங்களை ஒரு 2-3 விஷயங்கள் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? அதனால் முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து தியானம் பண்ணுறது தான் ரொம்ப பிரதானம். 10 நிமிஷம் உங்களால் உட்கார முடிந்தாலும் முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சுக்கிட்டிங்கன்னா அது மூலியமாக கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த எனர்ஜி ஏராளம், அதிகம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போது ஏன் வியாதி வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ அதற்கு முதல் காரணம் பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இம்ப்ராப்பர் போஸ்டர், ஒழுங்கான முறையில் நம்ம வேலை செய்யாதது. ஓகேங்களா? சில பேர் வந்து அதிகப்படியான வெயிட் தூக்குறது, ஒரு பக்கம் மட்டும் வெயிட் தூக்கிட்டு வருது. நம்மளாம் வீட்டில் கேஷுவலாக ஒரு கையால் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு போவோம். அது நமக்கு தெரியாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக கொண்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஒரு பக்கம் நம்ம வெயிட் கொண்டு போகும்போது இந்த ஒரு பக்கம் சார்ந்த உறுப்புகள் மட்டும்தான், மசில் சதைகள் மட்டும்தான் நமக்கு வந்து வேலை செய்யும். ஓகேங்களா? அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும், அதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணணும்னா இந்த பக்கமும் அதை நம்ம மாற்றணும். ஸோ இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் தூக்குனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் தூக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டுறோம். ஸோ இதன் மூலியமாக தான் நமக்கு உள்ளுக்குள்ளே அது தொந்தரவாக மாறுறது. ஓகேங்களா? இன்னும் ஆழமாக சொல்ல போனோம்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம கிச்சன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கிச்சன் மேடைங்கிறது இப்போதைக்கு நம்ம நின்று சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 100 வருடங்களுக்கு முன்பக்கம் போங்க, கிச்சனுங்கிறது எப்படி இருக்கும்? கீழே உட்காந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம காலை மடித்து உட்காந்துருக்கும் போது நம்ம முதுகு தண்டுவடம் அப்போ நேராக இருக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது, சமைத்து இருக்கும்போது நமக்கு உடம்புக்கு வியாதி, முதுகு தண்டோட பிரச்சனைங்கிறது ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி கிடையாது. ஓகேங்களா? இப்போ உருவானது தான். ஸோ மேபி அப்போ வந்துருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டு, எங்கேயாச்சும் மேலேருந்து கீழே விழுந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா வந்திருக்கும். ஆனால் இப்போது சராசரியாக இப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம், எனக்கு இப்போ வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறிய வயது, 12வது படிக்கிற பசங்க,
10வது படிக்கிற பசங்க அவங்களுக்கு 50 வயசில் வரக்கூடிய பிரச்சனை எலும்பு தேய்மானம்லாம் இப்போவே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அது அவங்க ஏஜுக்கான ஒரு இதுவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, முதல் உணவு முறை மாறினதுனால நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சத்துக்களாக இருக்கட்டும், பலம் இருக்கட்டும், எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த உணவு முறைக்காக தான் நம்ம இவ்வளோ போராடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அதுலேயும் இன்னும் உள்ளுக்குள்ளே பார்த்தா சில விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மண்ணை ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடியே மலட்டுத்தன்மை ஆக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம முடிந்த அளவுக்கு ஒரு 50-60% தான் மீட்டு கொண்டு வர முடியும். 100% நம்மளால் கொண்டு வர முடியும்னா அது முடியாது. எப்படி நம்ம பிளாஸ்டிக்கை அழிக்காமல் இருக்கும், எவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 வருடங்கள் ஆனாலும் அது அழியாது. அதே மாதிரி நம்ம உரமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், ஃபெர்டிலைசர், டிடிடின்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே எத்தனை வருடங்கள் ஆனாலும் அழியாது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம விட்டுருந்தா கூட அதோட தன்மை நம்மளுடைய மண்ணில் இருக்கும். ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ தூரம் சிந்தட்டிக் இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணி நம்ம சமைக்க முடியும், விவசாயம் பண்ணுறோமோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் அது ஒரு 50-60% தான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இருக்கக்கூடிய சரௌண்டிங், நம்ம இருக்கக்கூடிய மண் அனைத்துமே பொல்யூட்டாகி தான் இருக்குது, விஷமாகி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்ப நம்ம இந்த முதுகு தண்டோட பிரச்சனையே வருவோம். ஸோ அதுக்கு முதல் கட்டம் பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் போஸ்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இரண்டாவது கட்டம் நம்ம அந்த எனர்ஜி பேசியிருந்தோம். இந்த நட்சத்திரத்திலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை ஒழுங்காக நம்ம கிரகித்து கொள்ளவில்லை என்றால் அது மூலியமாகவும் வரும். ஓகேங்களா? எப்படி அதை நம்ம கிரகித்து கொள்ளலாங்கிறதா, நம்ம நேராக உட்கார்ந்தாலே போதும். ஓகே, நம்ம முதுகு தண்டுவடம்ங்கிறது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பு. அதை நேராக வைத்து நம்ம உட்கார்ந்து பழகினாலே போதும். நம்மளுடைய இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அது நம்ம உடம்பு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஒரு ரொம்ப எளிமையான விஷயம் இது. மூணாவது நம்ம என்னன்னு பார்த்தோன்னா உணவு. ஓகேங்களா? உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இந்த வாதம், பித்தம், கஃபம் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். ஓகேங்களா? அதில் இந்த வாதத்தோட தன்மை அதிகமானால் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ இங்கே நம்ம வாதம்னு பார்த்தா கேஸ்ன்னு எடுத்துக்கலாம், வாயு. ஓகேங்களா? ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம உடம்புல வாயு அதிகமாகும்? கிழங்கு வகைகள், உணவு வகைகளில் கிழங்கு வகைகள் எடுத்தால் வாயு அதிகமாகும். ஜீரணமாகாத உணவுகள், அதாவது ரொம்ப ஹெவி ஃபுட், ஹார்ட் டு டைஜஸ்ட், அதை ஒழுங்காக செரிக்க முடியாத உணவு நம்ம மாமிச உணவு மாதிரி எடுத்துக்கிட்டால் வாயு உருவாகும். புளித்த உணவு ரொம்ப சூப்பர், அருமையான விஷயம். ஃபெர்மெண்டட் ஃபுட் புளித்த உணவு எடுக்கும்போது வாயு உருவாகும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். நம்மளுடைய வயிறை வெறுமனை காய போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ லங்கனம்ங்கிறது வேறு, நம்ம உண்ணா நோன்பு இருக்கிறது வேறு. அது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம எடுக்க போகிறோங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். அது இல்லாமல் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய தவறு ஒன்று பண்ணுறோம். அது என்னன்னா, நம்மளுடைய வேலை ஹரிபரியில் ஒர்க் ஷெட்யூலில் உணவு நேரத்தை நம்ம தவறிடுறோம். இது சராசரியாக இயல்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வியாதிங்கிறது ஆரம்பம் அங்கே தான். ஓகேங்களா? இப்போ நான் 1 மணிக்கு உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, வேலை அலைச்சலில் நம்ம விட்டுறோம், 3 மணிக்கு அதை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 மணிக்கு அந்த வயிறு வெறுமனை தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். ஸோ எம்டிங்கிறது அங்கே காற்று தானே, வெறும் காற்று தானே. ஸோ பசி வரும்போது நம்ம உணவை கொடுக்கலன்னா நம்ம உடம்பு என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய காற்றை உள்ளே எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு 10,000 ரூபா பணம் தேவைப்படுதுன்னா, இன்றைக்கி எனக்கு கிடச்சா அது பிரயோஜனம். இதுவே நாளைக்கு கிடச்சா எனக்கு அது பிரயோஜனமே இல்லை. புரியுதுங்களா? இல்லை, அதே மாதிரி தான் பசிங்கிறது ஒரு லாங்குவேஜ். உங்கள் உடம்புல சத்து குறைவாக இருக்குது, அப்போ நம்ம சாப்பிட்டு எனர்ஜியை ஏற்றுக்கணும். ஓகேங்களா? அந்த லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கலைன்னா கண்டிப்பாக அதுதான் வியாதிக்கான முதல் அடிப்படை காரணம். ஓகேங்களா? ஸோ பசி வரும்போது உணவை கொடுத்துடணும், இதுதான் ரொம்ப 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 அடிப்படையான விஷயம். ஸோ சில பேர் கொஷின் கேட்கலாம், நீங்கள்
எனக்கு டைமுக்கு பசி வரலையே அப்படின்னு. நம்ம நேரத்துக்கு சாப்பிட்டு பழக தான் நேரத்துக்கு பசி வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும்னா டைமிங். இந்த எப்பப்பெல்லாம் நம்ம ஃபுட்டு டைமிங் எடுத்துக்கிறோமோ அந்த டைமிங் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதிலிருந்து தான் வியாதி உருவாகிறது. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலையில் 8 to 8:30 நீங்களே உங்களுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மதியம் 1 to 1:30, நைட்டு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே சாப்பிடணும். ஆனால் நம்மளுடைய இந்த வேலையினால் 7 to 7:30 8க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் இதில் மெயின் விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த டைமுக்குள்ளே நான் சாப்பிடணுங்கிறத நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு இப்போ இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணுங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். இப்போது எனக்கு 1 மணிக்கு பசி வருது, அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். 3 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியுது, 3 மணிக்கு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 மணிக்கு அங்கே நம்ம சாப்பாடு அதுக்கு கிடைக்கல, ஆகாரம் கிடைக்கல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வாயுவை அது கிரகித்திக்கும் உடம்புக்குள்ளே. ஓகேங்களா? இது என்ன பண்ணுன்னா உடம்பாக மாற்றிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம பழக உடம்புல வாயு தன்மையை அதிகமாக்கிட்டே இருக்கும். நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் அது தெரியாது. ஏன்னா நம்ம ஓடுறோம், நம்ம வேலையில் என்கேஜாக இருக்கோம், மனசை நம்ம அதில் செலுத்தும் போது அது பெருசாக நமக்கு அது தெரியாது. அது இனிஷியலாக என்ன பண்ணுன்னா, நீங்கள் எல்லாருமே இது ஃபீல் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் சாப்பாடு டிலே ஆக கொஞ்சம் நாள் போக ஃபஸ்ட்டு முட்டி வலி வரும். ஓகேங்களா? முட்டி லைட்டாக குடையிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி மதியம் நான் உணவு எடுக்கலை, 3-4 மணி போல் எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு அது முட்டி வலியில் தான் வரும். அடுத்தது இந்த முட்டி வலியும் நீங்கள் பொருட்படுத்தாமல் அதே வேலையே திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, உணவை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, அடுத்தது இடுப்பு வலி வரும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அடுத்தது கழுத்து வலி வரும். ஸோ அதுக்கு என்ன சம்மந்தங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். கழுத்துங்கிறது 3 பகுதி சேரக்கூடிய இடம். ஓகேங்களா? தலைப்பகுதி, 2 ஷோல்டர் பகுதி. இதை திரிக்க சந்தின்னு சொல்லுவாங்க. 3 இடம் சேரக்கூடிய இடம். இதுதான் வாயுக்கான முதல் இடம், கழுத்து. அதே மாதிரி இடுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுகு தண்டுவடை எலும்பு, 2 இடுப்பு எலும்பு, இது 3 சேரக்கூடிய இடம். இதுவும் திரிக்க சந்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் வாயுக்கான முதல் இடம். ஓகேங்களா? ரொம்ப பிரதானமான இடம்னு பார்த்தா வாயு அதிகமாக, என் உடம்புல இப்போ வாயு அதிகமாக இருக்குது, அது போய் எங்கே தங்கும்னா இந்த திரிக்க சந்தியில் தான் தங்கும். ரொம்ப அடிப்படை. இப்போ நான் இன்றைக்கி இந்த உணவு பழக்க வழக்கத்தை நான் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன், ஒழுங்காக நேரத்துக்கு உணவு எடுக்கலை அப்படின்னா முதல் கட்டம் அது போய் அங்கே எந்த இடத்த பாதிக்கும்னா கழுத்தையும் இடுப்பையும் தான். ஓகேங்களா? அந்த திரிக்க சந்திங்கிற இடத்துல தான் போய் தங்கும் வாயு. ஸோ இது உணவுலேருந்து வரக்கூடியது. இந்த வாயு பிரதார்த்தம் அதிகமாகிறதுனால போய் இந்த கழுத்து எலும்பும் இடுப்பு எலும்பும் போய் தங்குது. இது என்ன பண்ணுன்னா மெல்ல அங்கே இருக்கக்கூடிய எலும்பை அரித்துக்கிட்டே இருக்கும். கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும். கழுத்துலையும் இடுப்புலையும் இருக்கக்கூடிய எலும்பை. இந்த எலும்பை அரிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நார்மலாக என்னோடய எலும்பு இவ்வளோ திக்னஸ் இவ்வளோ கனத்தில் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? குறைய ஆரம்பிக்கும் போது 2 எலும்புக்கு இடையில நான் ஒரு டிஸ்க் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ஜவ்வு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது மெல்ல அழுந்த ஆரம்பிக்கும். ஓகே? மேலேருந்து கீழே இருந்து ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மைக் எடுத்துக்கோங்களேன். மேலே இருக்கக்கூடிய பாட்டு, கீழே இருக்கக்கூடிய பாட்டு, நடுவில் இருக்கக்கூடியது தான் டிஸ்க்குன்னு எடுத்துக்கோங்க. மேலேருந்து அதுக்கு ப்ரெஷர் கிடைக்கிது, கீழேருந்து அதுக்கு ப்ரெஷர் கிடைக்கிது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய விஷயம் பிதுங்கி வெளியே வர தான் அது பார்க்கும், கொலாப்ஸ் ஆக தான் அதை ட்ரை பண்ணும். ஸோ இந்த கொலாப்ஸுங்கிறது முதல் கட்டம் உங்களுடைய ஒழுங்கான உடல் அசைவு இல்லாததுனாலையும் ஒழுங்காக உங்களுடைய போஸ்டர் மெயின்டைன் பண்ண நேராக நிமிர்ந்து உட்கார்றதுனாலையும் வரக்கூடியது. 2வது கட்டம் வாயு, உணவுலேருந்து வரக்கூடியது. இந்த வாயு போய் அங்கே தங்க இந்த 2 இடத்தையும் ரொம்ப வீக் பண்ணிவிடும். ஓகேங்களா? நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஒருத்தரும் நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கழுத்து வலி இடுப்பு வலி வரும். ஓகேங்களா? ஸோ உணவுலேருந்து வரக்கூடிய விஷயம் இந்த வாயு தன்மை, கழுத்து, இந்த திரிக்க சந்தியை இது பாதிக்கும். இது 2வது காரணம். 3வது காரணம்னு நம்ம பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மந்தத்தன்மைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சில பேர் ரொம்ப லேசியாக சோம்பேறியாக இருப்பாங்க, வேலை செய்கிறதுக்கே ரொம்ப அலுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் கட்டு இருக்காது, ரொம்ப லூஸாக இருக்கும் மசில்ஸ் எல்லாம், சதையோட அமைப்பெல்லாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இப்போ மேக்ஸிமம் இப்போ ஐடி கம்பெனிலாம் எடுத்துக்கோங்களேன், அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவங்க உட்கார போஸ்டரும் சரி கிடையாது. மேக்ஸிமம் இப்படி உட்காந்து தான் அவங்க வேலை செய்வாங்க, ஸ்க்ரீன் கிட்டக வச்சு தான் அவங்க வேலை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அவங்களுக்கு. 12 நேரம் 24 மணி நேரம் உட்காந்த இடத்துல நீ வேலை செய்,
அவ்வளோதான். அதை மட்டும் தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உடல் அசைவு இல்லாமல் திடீர்னு நம்ம ஒரு வேலை செய்கிறோம், போய் வெயிட் தூக்குறோம், வீட்டில் எமர்ஜென்சியாக ஒரு வேலை வருது, ஒரு அரிசி மூட்டையை தூக்கி வைக்கணும் அப்படின்னா உடல் அசைவே அவங்க கொடுக்கல இது வரைக்கும். சடனாக தூக்கும்போது அது என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கக்கூடிய கழுத்து எலும்பு நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நகர்றங்கிறது நகர்ந்து அப்படியே வெளியே வந்துடாது, 1 மில்லிமீட்டர் சைஸ் சின்ன ஒரு நூல் அளவில் நகர்ந்தாலுமே அது பெரிய பாதிப்பு உருவாக்கும். ஓகேங்களா? அது வந்து லிஸ்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. முதுகு தண்டுவடம் விலகிறது வந்து லிஸ்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒழுங்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் அசைவு கொடுக்காதவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஓகேங்களா? இந்த 3 அடிப்படை காரணங்கள் மட்டும்தான் இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகள் வருவதற்கான காரணம். ஓகே, முதல் பிரச்சனை உங்களுடைய இம்ப்ராப்பர் போஸ்டர். உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை நேராக வச்சு நடக்காமல் இருக்கிறதோ, நேராக வச்சு உட்கார்ந்து இருக்கிறதோ, நேராக வச்சு வேலை செய்யாமல் இருக்கிறது தான் முதல் காரணம். ஓகேங்களா? இரண்டாவது காரணம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். உங்களுக்கு வாயு பிரதார்த்தம், வாயு தன்மை அதிகமாக உருவாக்கக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கிறதுனால அது மூலியமாக உங்களுடைய முதுகு தண்டுவடம் பாதிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறது. அதாவது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இல்லாமலும் இருக்கக்கூடாது, சராசரியாக நம்ம ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இது 3ம் தான் ரொம்ப அடிப்படையான காரணங்கள், இந்த முதுகு தண்டுவட பிரச்சனைகளுக்கு வரக்கூடிய காரணங்கள். ஓகே, ஸோ இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த நடைமுறை காலங்களில் முதுகில் வரக்கூடிய வியாதிகள் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ செர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 2 எலும்புகள் இடையில இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வீக்கமாகி இருந்தால் இது வரும். ஓகேங்களா? இது வந்து ஏன் வீக்கமாகுதுங்கிறதுக்கு காரணங்கள் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதிகப்படியான வேலை, இப்போ என்னால் ஒரு 10 கிலோ தூக்க முடியும்னா 50 கிலோ நான் தூக்கணும்னா சடனாக, அதாவது எல்லாருமே 50 கிலோ தூக்கலாம், அதை வந்து பழகிருக்கணும். 10 கிலோவாக தூக்கி வெயிட் தூக்கி பழகிருக்கணும். எடுத்த சராசரியாக நம்ம 50 கிலோ தூக்குனா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ங்கிற பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? இது வந்து அலோபதி ஆங்கில மருத்துவத்திற்கு போனால் அவங்க வந்து ஒரு பெரிய வியாதியாக எடுத்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வாறு பண்ண வேண்டாம். அதுக்கான சிகிச்சை முறைகள் நம்ம பார்ப்போம் கடைசியாக. ரொம்ப சராசரியான விஷயம், நம்ம உணவுகளை மாற்றி கொஞ்சம் விஷயங்கள் பண்ணாலே நம்ம அதை கொண்டு வந்துடலாம். ஸோ செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். செர்விக்கல்ங்கிறது கழுத்தில் வரக்கூடிய பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ் வீங்கிறதுனால வரக்கூடியது. லம்பாருங்கிறது இடுப்பில் வரக்கூடிய அந்த பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய ஜவ் வீங்கிறதுனால வருது. ஓகேங்களா? இது ஒரு விதமான வியாதி. சில பேருக்கு இடுப்பிலிருந்து கால் வந்து குடையுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே கால் நின்னாலே குடையுது, மேலேருந்து கீழே வலி பரவுதுன்னு சொல்லுவாங்க. அது பேர், அந்த வியாதிக்கு பேர் சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ சயாட்டிக்காங்கிறது, சயாட்டிக் நரம்புங்கிறது ஒன்று இடுப்பிலிருந்து கீழே பின்பக்கமாக கால்களுக்கு போகும். அந்த நரம்பு என்ன ஆகும்னா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 2 எலும்பும் அழுந்துறதுனால டிஸ்க்கு வெளி வருதுங்கிறது. அது என்ன பண்ணும், வெளி வந்து அந்த நரம்பை போய் லைட்டாக டச் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? நர்வ் கம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பை மெல்ல, நீங்கள் நம்ம இங்கே பேசுகிறதெல்லாம் 1 மில்லிமீட்டர் இல்லை 0.1 மில்லிமீட்டர் லெவலில் தான் உள்ளே நடக்கும். பார்த்துக்கோ, அப்போ எவ்வளோ மைனூட்டாக இருக்குங்கிறது. ஸோ அந்த 1 மில்லிமீட்டர் லெவலில் போய் அந்த சயாட்டிக் நரம்பை போய் டச் பண்ணும். அப்படி டச் பண்ணும்போது, நரம்புங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானது. ஓகேங்களா? ஸோ நம்ம உடம்புல நரம்புங்கிறது ரொம்ப ஆழமாக உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம வெளியில் தெரிகிறது எல்லாமே ரத்த நாளங்கள், அதுதான் நம்ம நரம்புன்னு சொல்லுவோம் காமனாக. அது கிடையாது, அதெல்லாம் ரத்த நாளங்கள். நரம்புகள் எல்லாம் ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவானது நரம்புகள் எல்லாமே. சின்னதாக நம்ம அதை டச் பண்ணால் கூட அதனால நமக்கு வியாதிகள் வரும். அதனால் இயற்கையாகவே கடவுள் அதை மறைத்து உள்ளுக்குள்ளே தான் நமக்கு வச்சுருக்காரு. ஸோ அந்த நரம்பை ஒரு நூலில் டச் ஆகிருந்துச்சுன்னா அது அந்த வலியை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கும் நான் சொன்ன அந்த வாயுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு உடம்பு வாயு உடம்பாக இருக்குது, அதிகமாக எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுது, வயிறு உப்புசம் இருக்குது அப்படின்னா அது மூலியமாக அந்த வாயு போய் திரிக்க சந்தி, கழுத்தும் இடுப்பில் போய் தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேலே 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 தங்க தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடைச்சல், நீங்கள் குடையுது, நைட்டு தூங்கும்போது குரக்களி வாங்குது, கை கால் பிடிச்சி இழுக்குதும்பாங்க, அது எல்லாமே வாயு சம்மந்தப்பட்ட வியாதி. ஓகேங்களா? இதை வந்து நர்வ் கம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க, சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த கட்ட வியாதின்னு பார்த்தோன்னா, சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதுகு ஒரு பக்கமாக இப்படி சாய்ஞ்சு நிற்பாங்க, முதுகு தண்டோடமே ஒரு பக்கமாக வளைஞ்சிருக்கும். சில பேர் வந்து இப்படி இருப்பாங்க, சில பேர் இப்படி கூணு விழுந்து இப்படி முன்பக்கம் இருப்பாங்க.
ஸோ இது எல்லாமே எப்படி வருதுன்னா, சில பேருக்கு இயற்கையாக அவங்க குழந்தை பிறக்கும்போதே அவங்களுடைய முதுகு தண்டுவடத்தில் ஏதாச்சும் கோளாறு இருந்தால் வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு தான் அந்த கரு உருவாகும் போதே நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்துடுறாங்க இந்த மாதிரி நியூரல் டியூப், அது பேர் நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பு மண்டலம் உருவாகிறதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம 3 மாதத்துலேயே அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. கண்டுபிடிச்சி அதை வந்து அப்போவே அதை கலைச்சிடுறாங்க அந்த கருவை. ஏன்னா அந்த குழந்தை பிறந்து அது கஷ்டப்படுறதை விட நம்ம அடுத்தது நம்ம அதை கலைச்சிட்டா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ வியாதிங்கிறது இந்த 3 அடிப்படையில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 அடிப்படையில் இந்த பிறக்கும்போதே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது கடவுள் கொடுத்தது. அது வந்து கர்மங்கள் ரிலேட்டடில் வரும். அந்த செக்டார் இருக்கட்டும், அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். ஸோ பாக்கி இருக்கக்கூடிய இந்த 3 செக்டாரும் நாம் தான் நம்ம உடம்புக்கு இழுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இந்த வியாதியை நாம் தான் நம்ம உடம்புக்கு இழுத்துக்கிறோம். ஒழுங்காக சரியான டைமுக்கு ஃபுட் எடுத்துக்காதது, ஒழுங்கான ஆக்டிவிட்டி யோகா உடற்பயிற்சி கொடுக்காதது, ஒழுங்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது, தூங்குகிற பொசிஷன் ஒழுங்காக இல்லைன்னா கூட நமக்கு இது வரும். ஓகேங்களா? இது நாளும் நாம் தான் அதை வியாதியாக இழுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம